தப்பே இல்லை. இந்த ஸ்ரீலங்காவில் ஒரு இடத்துல தொழாதவங்களுக்கு கபருஸ்தான் செஞ்சிருக்கிறாங்க. அது மாதிரி தான் செய்யணும். கனடாலையும் காட்டுக்குள்ள கொண்டு போய் அடக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா தொழாதவனை கொண்டு போய் தொழுறாக்களோட அடக்கி சும்மா பயான் வச்சு வேலை இல்லையே. இன்றைக்கு மையத்தை வச்சுட்டு சம்பாதிக்கிறார்கள் கூட்டிட்டாங்க உலகத்தில். எங்கேயோ குளிப்பாட்டுறது, எங்கேயோ தொழுவிக்கிறது, எங்கேயோ தொழுவிச்சு எங்கேயோ பயான். எல்லா உலமாக்களும் பயான் பண்றான். தொழாதவன் அவன் தொழுதில்லை. அவன்கிட்ட அவனுக்கு ஏன் பயான் பண்றீங்க போய்? உங்களுக்கு தெரியும் தானே எவ்வளவு குர்ஆனுடைய ஆயத்து இருக்குதே. தொழாதவன் ஒரு எச்சரிக்கைக்காக வேண்டி விடுங்க. அவனுக்கு போய் பயான் பண்றீங்களே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்கும் என்று. எப்படி கிடைக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்? தொழாதவனுக்கு சூரா முத்தத்திர் சொல்லிட்டு சகர் நரகம் என்று. அதுக்கப்புறம் நீங்க எப்படி அப்பா சர்டிபிகேட் கொடுப்பீங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்கும் என்று? ஜும்மா தொழாம போய் எக்ஸிடென்ட் ஆகி சாவுறான், நீங்க சொல்றீங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்கும் என்று. எவ்வளவு ஆச்சரியம் இதெல்லாம். நியமிக்க சகோதரர்களே, எச்சரிக்கையா நடந்து கொள்ளுங்க. தொழுகையை விட்டுறாரு. நீ பாப்பீங்க சில நாடுகள்ல பிரயாணம் பண்ணுவாங்க, அதான் சொல்லப்பட்ட தொழுகை சொல்லக்கூடிய முதல் பதில் அவங்க அப்பா நரகத்துக்கு போனீங்க? قالوا لم نك من المصلين. தொழல்